சார் வணக்கம். பில்லு தானே கொண்டு வராங்க சார். இப்போ ரொம்ப நேரமா அந்த வீடியோவை தள்ளி பார்த்துட்டு இருக்கேன். எங்கடா ஏன் மூஞ்சியை காணாம ஏன் மூஞ்சியை காணாம அப்புறமா தான் தெரியும். இது நான் உங்களை தான் கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். சத்தியம் என்னடா உன் மூஞ்சி வருது அவர் மூஞ்சி வருது இவங்க மூஞ்சி வருது ஏன் மூஞ்சியை காணாம ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அது மூஞ்சி அந்த தானே வரும். அப்புறம் என்ன அதுன்னு என்னங்க அது ஒண்ணு கிடையாது. இப்ப சாப்பிட்றீங்களா பில்லு கொடு. இங்கெல்லாம் வெளியே போய் நில்லுங்க. உள்ள வர வர வந்து பெக்கர்மெண்ட்லாம் உள்ள வர்றீங்க. என்ன பெக்கர்மெண்ட்? நீங்க என்ன காசு எடுக்க வந்திருக்கீங்களா? சப்ளை. ஏன்னா டொனேஷன்லாம் இங்க கொடுக்க முடியாதுங்க. டீ ஷாப் இது. சாப்பிட்டதுக்கு பில்லு வந்து சப்ளைங்க. சாப்பிட்டதுக்கு பில்லு இல்ல உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. பாக்க தெரியாது உனக்கு தெரியாது. இந்த விடுபாடு நீங்க சப்ளையர் வர சொல்லுங்க. நீங்க போங்க. நான் தான் சப்ளையர். நான் தான் ஓடுறேன். எல்லாம் நான் உங்களை பார்த்தா அப்படி தெரியலையேங்க. தெரிஞ்சுக்க இப்ப. உங்களை பார்த்தா சப்ளையர் மாதிரியா இருக்கு. சரி இப்ப தெரிஞ்சுக்க. நான் தான் சரி வீடியோ பில் என்ன எவ்வளவு வந்திருக்கு? பில் எவ்வளவு வந்திருக்கு? இந்தப்பா நீ குடுப்பா. என்னென்ன சாப்பிட்றீங்க? 1500 ரூபாவா? 1500. ஆமாங்க 3 பேர் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டது ஒரு 2 காபி ஒரு டீ தான் சாப்பிட்டுருக்கோம். இல்ல வேற அந்த இதெல்லாம் சாப்பிட்ட இல்லையே எதுவும் ஒரு ஜூஸ் அவ்வளவுதான் வளர்ற சாப்பிட்றீங்களா? என்ன சாப்பிட்டாங்க? நாங்கலாம் சாப்பிடல. 1500 ரூபாய் வச்சிருக்கீங்க. 3 டீக்கு 3 அது வேற ஏதாவது பில் வச்சிருக்காங்க. பக்கத்து கவுண்டருக்குலாம் நாங்க கொடுக்கல. எங்களுக்கு மட்டும். என்ன ரேட் கேள் ஃபர்ஸ்ட். என்ன ரேட்டியா? டீ எவ்வளவு தெரியுமா? டீ ஒரு டீ 30 ரூபா. 30 ரூபாய். காபி 40 ரூபா. எவ்வளவு ஆச்சு? 70 ரூபாய். 70 ரூபா. ஒரு டீ இன்னொரு டீ. பார்சல் வாங்கிருக்கீங்களா? நாங்க வாங்கவே இல்ல. 500 ரூபாய்க்கு பார்சல் வாங்கி ஒரு பையனை கொடுத்து விட்டுருக்கீங்க. யாருக்கு? ஒருத்தனுக்கு கொடுத்து போய். ஐயே எங்களுக்கு தெரியாது. நான் இங்க பாருங்க. அவன் ஏன் மயிர பண்ண சொல்றா? இங்க பாருங்க நம்ம வந்ததே 3 பேர் தான். பால் 50 ரூபா. இப்ப சைடிஸ் எல்லாம் சாப்பிட்டு பால் 50 ரூபா அப்புறம் 50 ரூபா அவ்வளவுதான். அசிசியா பேசுறேன். பால் 50 ரூபாயா? சீட்டிங் பண்றியா? சீட்டிங் யாரு நீ சீட்டிங் பண்றீங்களா? நாங்க சாப்பிட்டது 3 பேர் தான் வந்திருக்கோம். வெளிய ரோட்ல போறவங்களுக்குலாம் நீங்க போட்டு பில் எடுத்து வந்து கொடுத்தா நாங்க என்ன ஆகுது? எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நாங்க குடிச்சதுக்கு மட்டும் பில் எடுத்துவாங்க. அடுத்தவங்க சாப்பிட்டதுக்கு எல்லாம் பில் இங்க எடுத்து வராதீங்க சரியா? நாங்க குடிச்சதே 30 ரூபாயா? எதுனா 60 ரூபாய். ஒரு காபி 40 ரூபாய். 60 40 100 ரூபாய். 100 ரூபாய் போடாம நீங்க 1000 ரூபாய் போட்டு வச்சிருக்கீங்க. 1500 ரூபாய் போட்டுருக்கீங்க. மனநல கொண்டு பண்ணிக்கிறேன். இந்த சம்சா ஒரு மொத்தமா ஒரு ஹலோ நாங்க வந்ததே 3 பேர் தான். வெளிய யாருமே வர்றாங்க. பண்ணு. இதெல்லாம் வேலைக்கு சொல்லி வாங்கி நீ தான் கொடுத்தப்ப. யாரியா கொடுத்தது? எவனுக்கு உள்ள பிள்ளை தூக்கி என் தலைய கட்ட மாதிரி மரியாதை பிராட் பண்றாங்க போகுது. வியாபாரம் ஓடலையா? யாரும் ஓடல. அதுக்கு அவன் என் தலைய கட்ட மாதிரி பணத்தை கட்டிட்டு போ சொல்லிட்டேன். பணத்தை நான் ஏன்டா கட்டணும்? பைத்தியக்காரா? கடை உள்ள வந்துட்டா பணத்தை கட்டிட்டு வெளியே போ. கடை உள்ள கட்டிட்டு இதெல்லாம் ரேஷன் கடையா? போடா. போடாடு. நான் கொடுப்பேன் 3 டீக்கு தான் கொடுப்பாங்க. டீ கடை உள்ள வந்துட்டு இல்லையா? ஐ சே கெட் அவுட். என்ன ஐசே கட் அவுட். பணம் உள்ள வந்துட்டா அந்த பிள்ளை கட்டிட்டு வெளியே போ. இல்ல இல்ல இப்போ என்ன பாருங்க. இதெல்லாம் ஏத்து போயிடலாமா நம்ம? இல்ல 100 அப்படினா ரூபாய் பில் போட்டு போயிடலாமா? வெளியே போக முடியாது. ஏன் போக முடியாது? 2 பேரையும் ரூமுக்கு அனுப்பி விடு. யார் ரெண்டு பேரு? என்னது? ஏமா மாவாடுறதுக்கா? மாவு அரைக்கமா? நான் என்ன வயித்துக்கு மாவு அரைக்கணும்? அரைங்க. அது வேலை பத்தி சம்பளம் கொடுக்கல. ஏய் 1000 ரூபாய் பிள்ளை தேவையில்லாம கட்டல. நீங்க பேசக்கூடாது. கட்டல 2 பேரும் அனுப்பி விடு. ஜக்கெட் அடிச்சிட்டு மூஞ்சி பேங்குறாங்க. வேற பணம் கொடுக்க யோகி கூட்டு வந்து டீ வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்காக வேண்டி எங்க அனுப்பி சொல்ற? அனுப்பிடுறா ரூமுக்கு. எதுக்கு? மாவு அரைக்கதா? ஹலோ மாவரைக்கு கம்பெனி வச்சிருக்கேன். அனந்து என்ன அவ்வளவுதான் சொல்லிட்டோம். கம்பெனி வச்சிருக்கீங்க. கொள்ளஞ்ச கம்பெனி வச்சிருக்கேன். மாவு கம்பெனி ஆமா வச்சிருக்கீங்க. அப்படியே இங்க பாருங்க ஸ்டாலின் எழுந்துருங்க. நீங்க எழுந்துருங்க. அதெல்லாம் முடியாது. எழுந்துருங்க. நீங்க எழுந்துருங்க ஸ்டாலின் முதல்ல. அண்ணா நீங்க எழுந்துருங்க ஸ்டாலின் ஃபர்ஸ்ட். காசை கொடுக்காங்கடா. காசை கொடுக்க வெளிய கையெடு. ஓய் ஹலோ கையெடுன்னு. கையை எடுக்கறியே நாங்க கையை உடைக்கிட்டுமா? காசை கொடுக்காம எங்க நாள முடியாது. கையை எடு. இல்ல அவங்கள போய் மாவு அரைக்க விட்டு சொல்றேன். அது மாவுல நாங்க அரைக்க முடியாது. 100 ரூபாய் சம்சாரி பில். போடு நீ பச்சு விடு. நான் நீ மாவு அரை. யார பார்த்து பஜ்ஜி சுடுனா சம்சா சுடணுமா? ஏய் பணத்தை மூஞ்சி குடுறா. மொகர கட்டைய பாரு நல்லா. என்ன பார்த்தா சம்சா போடுற மாதிரி இருக்குது. பணத்தை ஆமா அது பத்தி தாயா போடுவேன் எப்பவுமே. அவச்ச பச்சு. அதுலயே ஒரு ஏடா பாவி உங்கள வந்தல்ல. ஆமா நீ வேற பஜ்ஜி சுடுறத கடையில விடுவே. கடையில கடை வச்சிருக்கேன் பத்தி சுடுறது. பச்சு சொல்லு இப்ப சம சொல்லு. நீ மாஸ்டர் ஆயிடு. நாயா மாஸ்டர் 1000 ரூபாய் கழிச்சு போங்கடா. யோ நீங்க ஆயிரம் எழுந்து வாடா போலாம். எழுந்துறல மொட்டை. கடை உள்ள வந்தா பணம் கொடுத்தே ஆகணும். கையெடு. என்னடா கையில? கையெடு. கையில அவர் பயங்கரமான மோசமான ஆளு அடிச்சு போடுவாரு. ரெவடிடா. நான் ரெவடி. ரவுடியா? உங்களுக்கு மேல ரவுடில நாங்க பாத்துறோம். எடுங்க கிளம்புங்க காத்து வரட்டும். எழுந்துரு ஸ்டாலின். நீ ரவுடி. காசு குடுறா. நான் என் பேரே ஏய் ரவுடி. கொடுக்க முடியாது போயா. உன் பேர் என்ன? ரெவடிமா. ரெவடி கண்ணன். ரவுடி? கண்ணன். என் பேரே கேக்கவே ரவுடி. காமெடியா ரெவடி இருக்கு. கண்ணன்டா. வாயா போவோம். அவர் பேர் என்ன புல்லாங்குழல் தெரியுமா? வச்சு ஊரு போ. போட்டு வச்சுக்கிட்டு அவர் பேர் என்ன தெரியுமா? ஸ்டாலின். ஆ. தெரியுமா?
கண்ணன் திருட்டு கண்ணன் பேரே வந்து இது பாரு, கண்ணன் பேர் வச்சுக்கிறாரு, திருட்டு கண்ணன் அது மாதிரி கண்ணனாலே திருடன் கொடுக்க முடியாது ஆளுங்க பாத்துக்கயா வா ஸ்டாலின் போ வாயா மூணு டீ ஜிபே பண்ணியாச்சு 3 டீ